ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு 2 வெங்காயம் எடுத்து நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 2 முட்டையே போதுமான அளவு. அது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். காரத்திற்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை, வெங்காயம், மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமான தண்ணியாக இருக்கும். தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கோம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒன் சைடு நல்லா வந்துடுச்சு. இப்போ இது ஒன்று ஒன்று நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடு நல்லா வந்துடுச்சு. இப்போ அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.